கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் பக்க பலமா இருந்தாதான் அவங்க நினைச்ச காரியத்தை சிறப்பா செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு ராமாயணத்திலேயே ஒரு பெண் எடுத்துக்காட்டா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அந்த பெண் வேற யாரும் இல்ல, லக்ஷ்மணனோட மனைவி ஊர்மிளை தான். இன்னைக்கு நம்ம ஊர்மிளையை பத்தி தான் பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். ஊர்மிளை வேற யாரும் இல்ல, ஜனகனுக்கு மகளா பிறந்து சீதையோட தங்கையா இருந்து ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் ஆகும் போதே லக்ஷ்மணனுக்கும் ஊர்மிளைக்கும் திருமணம் நடக்குது. இப்படி இருக்கும் போது ஒரு நாள் ராமர் வனவாசத்துக்கு போறதுக்கு உறுதியான பின்னாடி தன்னோட தாயை பார்த்து அவங்கள சமாதானம் செஞ்சு அவங்க கிட்ட ஆசையும் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு ராமர் அவங்க அம்மா கௌசல்யா கிட்ட போறாரு. அதே போல தன் தாய் கௌசல்யா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சீதைய பார்க்க போறாரு. இப்ப சீதைய சமாதானம் பண்ணிட்டு சீதைய அங்கேயே இருக்க வச்சுட்டு தான் மட்டும் வனவாசத்துக்கு போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு சீதைய பார்க்க போறாரு. சீதையும் அதுக்கு ஒத்துக்கல. நானும் உங்க கூட தான் வருவேன் அப்படின்னு சீதை பிடிவாதம் பண்றாங்க. ராமர் எவ்வளவோ சமாதானம் செய்யறாரு. என்ன சமாதானம் செஞ்சாலும் சீதை அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. நான் உங்க கூட தான் வருவேன்னு பிடிவாதமா நிக்கிறாங்க. அப்ப சீதை ராமரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. உங்களுடைய தாய் கௌசல்யை உங்களை விட்டு பிரிய மனம் இல்லாமல் உங்கள் கூடயே வருவதாக சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு ராமரை பார்த்து சீதை கேட்கிறாங்க. அதை கேட்டு ராமர் சொல்றாராம், ஆமா நீ சொல்றது போலதான் என் தாய் கௌசல்யையும் என் கூட வரேன்னு பிடிவாதம் பண்ணினாங்க. ஆனா நானும் ஸ்ரீ தர்மத்தை அவங்களுக்கு எடுத்து சொன்னேன். திருமணமான ஒரு பெண் தன் கணவனை விட்டு பிரிய கூடாது அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு அவங்களும் அதுல இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுட்டு எனக்கு ஆசீர்வாதமும் செஞ்சு என்ன அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்றாரு ராமர். அதை கேட்ட சீதையும் உங்களோட தாய்க்கும் எனக்கும் ஸ்ரீதர்மம் வேறுபடுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்ட ராமருக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. தன்னோட மனைவி தன்னோட பதில்னாலேயே தன்னை மடக்குனதை வச்சு ராமர் சிரிக்கிறாரு. இப்போ வனவாசத்துக்கு போறதுக்கு ராமரும் சீதையும் தயாராகிறாங்க. லக்ஷ்மணனும் ராமர் மேல வச்சிருந்த பாசத்தை புரிய வச்சு ராமர் கூட வனவாசத்துக்கு போறதுக்கு அவரும் தயாராகிறாரு. இப்ப லக்ஷ்மணன் தன்னோட மனைவி ஊர்மிளை கிட்ட சொல்லணும், அவளை சமாதானமும் செய்யணும். ஊர்மிளைய தன்னோட வனவாசத்துக்கு கூட்டிட்டு போனா ராமருக்கு செய்ய வேண்டிய அத்தனை சேவைகளையும் நாம செய்ய முடியாம போயிடும் அப்படின்னு லக்ஷ்மணன் நினைச்சிட்டே ஊர்மிளை இருக்கிற தன்னோட அந்தப்புறத்துக்கு போறாரு லக்ஷ்மணன். கவலையோடையே அந்தப்புறத்துக்குள்ள நுழைஞ்ச லக்ஷ்மணனுக்கு ஒரே அதிர்ச்சி. மனைவி ஊர்மிளையோ நல்ல பட்டாடை உடுத்திட்டு நல்லா அலங்காரம் செஞ்சுட்டு மஞ்சத்துல ஒய்யாரமா படுத்துட்டு இருக்கா. இப்ப ஊர்மிளைய பார்த்த லக்ஷ்மணனும் கோபமா கேக்குறாரு, ஊரே அங்க ராமர் வனவாசத்துக்கு போறத தெரிஞ்சு கவலையா இருக்காங்க, உன்னோட முகத்துல கொஞ்சம் கூட கவலையே இல்லையே அப்படின்னு கேக்குறாரு. இப்ப ஊர்மிளை கொஞ்சம் திமிராவே பேசினாலாம். வனவாசத்துக்கு போக வேண்டியது உங்க அண்ணன், நான் எதுக்கு கவலைப்படணும், நீங்க ஏன் இப்படி அலங்கோலமா உடை அணிஞ்சிட்டு என் முன்னாடி வந்து நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாலாம் ஊர்மிளை. தன்னோட மனைவி ஊர்மிளைக்கு ஏதோ ஆயிடுச்சு, சரி எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பா அப்படின்னு நினைச்ச லக்ஷ்மணனும் அரசனாகக்கூடிய வாய்ப்பையும் அதனால கிடைக்கக்கூடிய சுகபோக வாழ்வை விட்டுட்டு 14 வருஷம் வனவாசம் போய் கஷ்டப்படுற ராமரோட தியாகத்தை தன்னோட மனைவி ஊர்மிளை கிட்ட லக்ஷ்மணன் சொல்றான். இப்பவும் ஊர்மிளை கொஞ்சம் திமிராதான் பேச ஆரம்பிச்சா. அவர் தானே வனவாசத்துக்கு போறாரு, உங்களை யாரும் போக சொல்லி, நான் உங்களை திருமணம் செஞ்சா அரச சுகபோக வாழ்வு அத்தனையும் அனுபவிக்கலாம் தான் உங்களை திருமணம் செஞ்சேன். ஸ்ரீராமனுக்கு அதுதான் விதி என்றால் உங்களுக்கு என்ன வந்தது, நீங்கள் இங்கே இருந்து அரச சுகபோக வாழ்வை அனுபவிக்கலாம் தானே அப்படின்னு சொன்னாலாம் ஊர்மிளை. இத கேட்ட லக்ஷ்மணனும் ரத்தம் கொதிக்க கண்கள் சிவக்க ஊர்மிளையே பாக்குறான். ராமரை வனவாசத்துக்கு அனுப்புன அந்த கைகையை விட நீ மோசமான ஒரு பெண். இப்ப லக்ஷ்மணன் கோபமா அவங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அரச சுகபோக வாழ்க்கையிலயும் ஆடம்பரத்தையும் ஆசை கொண்டவ நீ, கொஞ்சம் கூட உங்ககிட்ட பதிபக்தி அப்படிங்கறதே இல்ல. உன்னை என்னோட மனைவியா அடைஞ்சதுதான் என்னோட வாழ்க்கையிலேயே துரதிர்ஷ்டம். இனி உன் கூட பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. இனி நீ யாரோ நான் யாரோ, இன்னையிலிருந்து உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து லக்ஷ்மணன் போயிட்டு வரேன்னு கூட சொல்லாம போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். லக்ஷ்மணனோட தலை மறைஞ்சதுமே ஊர்மிளை விம்மி விம்மி அழுகிறா. வனவாசத்துக்கு போக தயாரா இருந்த லக்ஷ்மணன் தன்னோட ஆசா பசங்களோடையும் காதல் நினைவுகளோடையும் வனவாசத்துக்கு போனா தன் அண்ணன் ராமனுக்கு செய்ய வேண்டிய அத்தனை பணிவிடைகளையும் செய்ய முடியாம போயிடுமோ அப்படின்னு நினைச்ச ஊர்மிளை இவ்வளவு பெரிய நாடகத்தை அரங்கேற்றினான். ராமரும் சீதையும் லக்ஷ்மணனும் வனவாசத்துக்கு போன அந்த 14 வருஷமும் இவளும் சுகபோக வாழ்வ எதையுமே வாழல. சரியான உணவு எதுவும் உண்ணாம சன்னியாசி போல தன்னோட வாழ்நாள கழிச்சா. தன்னுடைய கணவன்
ராமருக்கு செய்ய வேண்டிய பணிகளை தடையில்லாம செய்யணும் அப்படின்னு நினைச்ச ஊர்மிளையோ தூக்கத்துக்கு அதிபதியான நித்ரா தேவியை நோக்கி கடுமையான தவம் செஞ்சான். இவளோட தவத்துல மகிழ்ச்சி அடைந்து ஊர்மிளை முன் காட்சி தராங்க நித்ரா தேவி. தன்னுடைய கணவன் லக்ஷ்மணனோட நித்திரை கூட ராமருக்கு செய்ய வேண்டிய பணிவிடையிலிருந்து தடையா வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஊர்மிளை நித்ரா தேவி கிட்ட தன்னோட கணவனோட தூக்கத்தையும் சேர்த்தே வாங்கி தூங்குறா. தூக்கத்தை வரமா வாங்கலாம் ஒரு பெரிய விஷயமா? 24 மணி நேரம் தூங்க போறா, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமாங்க, 14 வருஷமும் ஒரு பொண்ணு உணவில்லாம தன்னோட ஆரோக்கியத்தை எல்லாம் இழந்துட்டு தன்னோட கணவனோட ஆசாபாசங்களையும் இழந்துட்டு வாழ்றது ஒரு பெரிய விஷயம்தான். இப்ப வனவாசத்துக்கு போன ராமர், லக்ஷ்மணன், சீதை எல்லாருமே அயோத்திக்கு வராங்க. இப்ப ஊர்மிளையோட 14 வருஷம் நித்திரையும் நிறைவுக்கு வருது. ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. ராமர் பட்டாபிஷேகத்துல கூட லக்ஷ்மணன் தன்னோட மனைவி ஊர்மிளைய ஏறெடுத்து கூட பாக்கல. இத கவனிச்ச சீதை ஊர்மிளைய கூப்பிட்டு நடந்ததை விசாரிக்கிறா. ஊர்மிளை அப்ப கூட தன்னோட தியாகத்தை சொல்ல தயங்குறா. இப்ப சீதை வற்புறுத்தி கேட்க நடந்ததெல்லாம் சொல்றா ஊர்மிளை. 1000 சீதைகள் கூட உனக்கு சமமாக மாட்டார்கள் அப்படின்னு சொன்ன சீதையோ உன்னுடைய இந்த தூய்மையான மனதை லக்ஷ்மணனுக்கு புரிய வச்சு உன்னோட வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன சீதை அத சொல்றதுக்கான நேரத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் கர்ப்பிணியான சீதைய வால்மீகி ஆசிரமத்துல கொண்டு போய் விட சொல்லி லக்ஷ்மணன் கிட்ட சொல்றாரு ராமர். சீதைய திரும்பவும் வனவாசத்துக்கு கூட்டிட்டு போறத நினைச்சு கவலைப்பட்டுட்டே போறாரு லக்ஷ்மணர். லக்ஷ்மணனோட ரதத்துல போயிட்டு இருந்த சீதைக்கு தான் வனவாசத்துக்கு தான் போறோம் அப்படின்னு அப்ப தெரியாது. ஊர்மிளையை பற்றி லக்ஷ்மணனுக்கு புரிய வைக்க இதுதான் தகுந்த சமயம் அப்படின்னு லக்ஷ்மணன் கிட்ட ஊர்மிளை செய்த தியாகத்தை பற்றியும் ஊர்மிளையை பற்றியும் சொல்றா. ஒரு பக்கம் தன்னோட மனைவியை நினைச்சு பெருமிதம் கொண்டாலும் தன்னோட அண்ணிய வனவாசத்துல திரும்பவும் விட போறத நினைச்சு நீங்க எனக்கு ஒரு நல்ல செய்தியை சொன்னீங்க, நான் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்றேன் அப்படின்னு சொல்லி என் அண்ணன் ராமருடைய ஆணைப்படி தங்களை கானகத்தில் விட்டு செல்லவே நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதானா லக்ஷ்மணன். இதை கேட்டு அதிர்ச்சியான சீதையோ உன் அண்ணன் ஸ்ரீராமர் எதை செய்தாலும் நல்லதுக்காகவே செய்வார். அவர் செய்யும் எல்லா செயலிலும் நியாயமும் தர்மமும் இருக்கும். ஒரு பிரஜைக்காக என்னை இந்த கானகத்தில் விட்டு வர சொல்லியிருக்கிறார், அவ்வளவுதானே, நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாலாம் சீதை. ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த தண்டனைய நீ ஊர்மிளைக்கு கொடுத்துடாத, இது தர்மம் ஏத்துக்காது அப்படின்னு சொன்னாலாம் சீதை. இப்ப கண்ணீரோடையே அரண்மனைக்கு வந்த லக்ஷ்மணன் தன்னோட மனைவி அப்படின்னு கூட பார்க்காம கால்ல தடாலடியா விழுந்தானா. ஆமாங்க, ரத்த பாசத்தினால லட்சுமணன் செஞ்சது தியாகம் தான். தன்னோட ஆசா பாசங்களை எல்லாம் விட்டுட்டு 14 வருஷம் ஊர்மிளை வாழ்ந்த வாழ்க்கை அதை விட உயர்ந்ததுதான். கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சவங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா லைக்ஸும் சப்ஸ்கிரைபும் பண்றதே கிடையாது. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு இது போன்ற கதைகளை தொடர்ச்சியா செய்ய உத்வேகமா இருக்கும். அடுத்த கதையில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் தமிழ் ஸ்டோரி பார்ட் சத்யா.